நல்ல எண்ணங்கள் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஆரோவை ஏற்படுத்தும். ஆரோ அப்படின்னு என்னென்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்கு மேலே நமக்கு ஒரு சக்தியான ஒரு உடம்பை, அதாவது ஒரு சக்தியை நமக்கு ஏற்படுத்தும். அந்த சக்தியை நாம் ஒருபொழுதும் யாருக்கோசரமும் இழக்கக்கூடாது. யாராவது பிடிக்காதவா, யாராவது வேண்டாதவா, இல்லை நம்ம அவமானப்படணும்னு யாராவது வார்த்தைகள் சொன்னால், எருமை அப்படின்னு சொன்னான்னா அதை பிடிச்சி நம்ம தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எருமைன்னு சொல்லிட்டா உடனே நம்மளுக்கு 2 கொம்பு, இவ்வளோ பெரிய கருப்பாக உருண்டையாக ஒரு உடம்பு வரப்போ தானே நாம் எப்போ இருக்கிறப்படி தான் நம்ம இருக்கப்படும் இல்லையா? அதனால் சொல்கிற வார்த்தைகளுக்கு, கோப வார்த்தைகளுக்கெல்லாம் அதிகமான ஒரு பொருள் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்ல எண்ணத்தோடையே, என்னமோ உனக்கு அப்போ எனக்கு பார்த்தா அப்பத்துவோன்னு தாக்கம் அப்படின்னு அதை லேசாக எடுத்துக்கணும். மாட்டேன் அப்படின்னு நம்ம எருமை இல்லை அப்படின்னு நிரூபிச்சுன்னு உட்காந்துருந்தோம்னா அவள் அதை முன்னே ஏற்றுக்க போகிறது இல்லை. உண்மையாக நம்ம எருமையெல்லாம் நமக்கு தான் தெரியுமே. கோவம் அவளுக்கு தானே, அந்த கோவம் நம்மளுக்கு என்னத்துக்கு யோசிப்போம்மா?